தினகரன் பேப்பர்ல நாள்தோறும் வெளியாயிட்டு இருக்க ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் TNPSC Group 2 மாதிரி வினாவிடை நிகழ்ச்சியில திறனறிதல் மற்றும் கணிதம் தொடர்பான கேள்விகளின் தொடர்ச்சியை பார்க்க போறோம். 116வது கேள்வி, 3 ஆண்டுகளில் 6% தனி வட்டி வீதம் மொத்த தொகை ரூபாய் 11,800 அளிக்கும் அசலை காண்க. இதற்கு விடை வந்து ஆப்ஷன் சி, ரூபாய் 10,000. 117வது கேள்வி, ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 1,62,000 ரூபாய். ஒவ்வொரு ஆண்டுக்கும் இயந்திரத்தின் மதிப்பு 10% குறைகிறது எனில் 2 ஆண்டுகள் கழித்து இவ்வியந்திரத்தின் மதிப்பு என்ன? விடை வந்து ஆப்ஷன் டி, ரூபாய் 1,31,220. 118வது கேள்வி, கடனாக வழங்கப்பட்ட அசல் 48,000 ரூபாய்க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை ரூபாய் 55,560 இருந்தது எனில் வட்டி வீதத்தை காண்க. விடை வந்து ஆப்ஷன் ஏ, 7%. அடுத்தது 119வது கேள்வி, ராகுல் தனது தோட்டத்தின் உள்ள ஒரு மரத்தின் உயரத்தை அறிய விரும்பினார். அப்போது அவர் தனது உயரத்தையும் தனது நிழலின் நீளத்தையும் அளந்து அது 4:1 என்ற விதத்தில் உள்ளதை அறிந்தார். பின்பு மரத்தின் நிழலின் நீளம் 15 அடி எனில் மரத்தின் உயரம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, 60 அடி. 120வது கேள்வி, ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் அடக்க விலையில் 15% அதிகமாக்கி அதன் குறித்த விலை ஆக்குகிறார். அதில் 15% தள்ளுபடி தந்து விற்பனை செய்கிறார் எனில் கடைக்காரர் அடைந்தது என்ன? நட்டம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 121, ஆரம் 1.75 மீட்டர் உள்ள ஓர் அரைக்கோள வடிவ தொட்டி முற்றிலும் நீரால் நிரப்பப்பட்டுள்ளது. ஒரு குழாயின் மூலம் வினாடிக்கு 7 லிட்டர் வீதம் தொட்டியிலிருந்து நீர் வெளியேற்றப்படுமானால் தொட்டியை எவ்வளவு நேரத்தில் முழுவதுமாக காலி செய்யலாம்? விடை வந்து ஆப்ஷன் ஏ, 27 நிமிடங்கள். 122வது கேள்வி, மீ போமா காண்க. பிராக்கெட் ஆஃப் x⁴ - 1, கமா பிராக்கெட் ஆஃப் x² - 2x + 1. இதற்கு விடை வந்து ஆப்ஷன் டி, bracket of x² + 1, bracket of x + 1, bracket of x - 1 the whole square. 123வது கேள்வி, bracket of x² y + xy², கமா bracket of x² + xy ஆகியவற்றின் மீ போவா காண்க. விடை வந்து சி, ஆப்ஷன் சி, x bracket of x + y. 124வது கேள்வி, சுருக்குக. 5 1/2 + 3/4 of 8/9. இதற்கு விடை என்ன? இதற்கு வந்துட்டு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 6 1/6. அடுத்து 125 சுருக்குக தான். 4/3 + 3/2 - 5/3 division 30/12 - 12/9 into -27/16. ஆன்சர் ஏ, 53/12. 126வது கேள்வி, செந்தில் என்பவர் ஒரு மகிழுந்தை ரூபாய் 4,26,000 வாங்கி மேலும் போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு தொகைக்காக முறையே ரூபாய் 9,000 மற்றும் ரூபாய் 15,000 செலுத்தி அதன் பின் அம்மகிழுந்தை ரூபாய் 4,41,000 விற்பனை செய்கிறார் எனில் அவர் அடைந்தது லாபமா நட்டமா? எத்தனை சதவீதம்? ஆன்சர் வந்துட்டு நட்டம் 2%. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு இதற்கான விடை. 127, ஒரு வட்டத்தின் பரப்பளவிற்கும் அதன் அரை வட்டத்தின் பரப்பளவிற்கு இடையேயுள்ள விகிதம் என்ன? விடை ஆப்ஷன் பி, 2:1. அடுத்து 128வது கேள்வி, bracket of 2⁻³ × 3 × 5² × 7, கமா bracket of 2⁻4 × 3² × 5 × 7² × 11 மற்றும் இவற்றின் மீ போமா காண்க. இதற்கு விடை ஆப்ஷன் சி, 2⁻4 × 3³ × 5⁻4 × 7² × 11. அடுத்த கேள்வி 129, இரு அடுத்தடுத்த பகா எண்களின் மீசீம அவற்றின் எதற்கு சமம்? இரு எண்களின் பெருக்கற்பலனிற்கு சமம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 130, 8, 12, 15ஆல் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் எது? விடை வந்து பி, 9,960. 131 தீர்க்க. 4y/3 - y
இஸ் ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு 2/y. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ +or-2. அடுத்து 132. 2 ஆண்டுகளுக்கு முன் ஒரு மோட்டார் சைக்கிளின் விலை ரூபாய் 70,000 ஒவ்வொரு ஆண்டும் 4% என்ற வட்டி வீதத்தில் குறைந்தால் சைக்கிளின் தற்போதைய விலை எவ்வளவு? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ரூபாய் 64,512. அடுத்து 139. சுருக்குக. bracket of 4356 into 4356 minus bracket of 2171 into 2171 by 2185 into 1 by 4356 plus 2171. ஆன்சர் வந்து பி 1. 134வது கேள்வி. ஆண்டு வட்டி கணக்கிடும் முறையில் ரூபாய் 9,600 அசலுக்கு 12% வட்டி வீதத்தில் 2 ஆண்டு 4 மாதத்திற்கு கிடைக்கும் கூட்டு வட்டி யாது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ரூபாய் 12,524. 135. சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து ரூபாய் 52,000 ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள் கழித்து அவர் ரூபாய் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி வீதம் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 13%. 136வது கேள்வி. 210 மற்றும் 55 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 55x - 325 என குறிப்பிட்டால் எக்ஸின் மதிப்பு என்ன? விடை வந்து ஆப்ஷன் ஏ 6. 137. ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் உள்ளனர். அதில் 320 பேர் சிறுவர்கள் எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதத்தை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் டி 42.86%. 138வது கேள்வி. ஒரு கூம்பின் ஆரம் மும்மடங்காகவும் உயரம் 2 மடங்காகவும் மாறினால் கன அளவு எத்தனை மடங்காக மாறும்? ஆன்சர் சி 18 மடங்கு. 139வது கேள்வி. இரு கூம்புகளின் கன அளவுகளின் விகிதம் 2:3 மற்றும் அவற்றின் அடிப்பக்க ஆரங்களின் விகிதம் 1:2 ஆகவும் இருந்தால் அவற்றின் உயரங்களின் விகிதம் என்ன? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 8:3. 140வது கேள்வி. ஒரு டேஷ் அதன் பக்கங்களை மைய அச்சாக கொண்டு சுழற்றுவதன் மூலம் ஒரு நேர்வட்ட உருளையை பெறலாம். ஆன்சர் பி செவ்வகம். அடுத்து 141. 6 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர். 9 ஆண்கள் நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முடிப்பர்? இதற்கு விடை வந்து ஆப்ஷன் ஏ 20 நாட்கள். 142வது கேள்வி. ரூபாய் 1,600 ஏ மற்றும் பிக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரித்தால் பியின் பங்கு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி ரூபாய் 1000. அடுத்து 143. x² y + xy² x² + xyயின் மீசீம என்ன? விடை வந்து ஆப்ஷன் ஏ x² y + xy². அடுத்து 144. 49 bracket of x² - 2xy + y² the whole square இன் வர்க்க மூலம் என்ன? ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு ஆப்ஷன் டி 7 bracket of x - y the whole square. அடுத்த கேள்வி 145. ஒரு தேர்வில் 480 மாணவர்களில் 85% பெண்கள் மற்றும் 70% ஆண்கள் தேர்ச்சி பெற்றனர். மொத்த தேர்ச்சி சதவீதம் 75% எனில் தேர்வில் எத்தனை ஆண்கள் பங்கு பெற்றனர்? ஆன்சர் ஆப்ஷன் டி 320. 146வது கேள்வி. 2 × 1 the whole square is equal to 9 என்ற சமன்பாட்டின் தீர்வு? விடை வந்து ஆப்ஷன் சி -1, 2. 147. 0.1 into 0.1 plus 0.01 into 0.01 by 0.0101 இன் மதிப்பு என்ன? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1. 148வது கேள்வி. 32 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட உலோக கோளத்தை உருக்கி 2 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட சிறிய கோளமாக மாற்றினால் எத்தனை கோளங்கள் கிடைக்கும்? 4096. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 149. a plus b is to b plus c is to c plus a is equal to 6:7:8 மற்றும் a plus b plus c is equal to 14 எனில் c இன் மதிப்பு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 6. 150 மற்றும் இன்றைக்கான இறுதி கேள்வி.
16, 24, 36 மற்றும் 54 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகச்சிறிய 5 இலக்க எண்ணை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 10,368. இன்றைய கேள்விகளை நமக்காக தொகுத்து வழங்கியிருந்தாங்க ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் ஐயா மு. சிபிகுமரன் அவர்கள். இந்த மாதிரி வினாவிடையில் இந்த வினாக்களுக்கான விரிவான விடையை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி திறனறிதல் மற்றும் கணிதம் தொடர்பான பாடங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.